அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். ஒரு மாந்தோப்பு வழியா அப்பாவும் மகனும் போய்கிட்டு இருக்கும்போது, மகன் அப்பாவோட தோள்ல உட்காந்துருந்தானா. அவன் தோட்டக்காரனுக்கு தெரியாம ஒரு மாங்காவை திருடினானா. விஷயம் தெரிஞ்ச அவனுடைய அப்பா மகனுடைய திறமையை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். அதிலிருந்து மாங்கான்னு பட்டப்பெயர் வச்சு அவனை கூப்பிட்டாராம். சிறுவன் வளர்ந்து பெரிய மனுஷனா ஆனானா. அவனோட சேர்ந்து திருட்டு குணமும் வளர்ந்துச்சான். அரண்மனையில் திருடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துச்சான். ஒரு நாள் ராணியோட விலை உயர்ந்த வைர மாலை காணாமல் போச்சான். திருடனை பிடிக்க மன்னர் உத்தரவிட்டாராம். காவலர்கள் காட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்த மாங்காய் திருடனை பிடிச்சி நகையை மீட்டாங்களாம். மன்னர் விசாரிச்சுட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிச்சாராம். அதோட உனக்கு மாங்காங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரிச்சாராம். அதுக்கு அந்த திருடன், நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் அப்பா உதவியோட மாங்காய் தோட்டக்காரனுக்கு தெரியாமல் திருடினேன். அணையிலிருந்து தான் எங்கள் அப்பா செல்லமாக என்னை மாங்கான்னு கூப்பிட ஆரம்பித்தார். இப்போது பெரிய திருடனாகி என்னுடைய உயிரையே நான் இழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதானா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணால் அதை நம்ம கண்டிக்கணும். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் போய் விடும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.